ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி ஸ்கில்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு கருப்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. டயபெட்டிக் பீப்புள் தாராளமாக எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூ நல்லா ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதில் உள்ள அந்த காம்பு பகுதியை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு தான் நம்ம பொடுசு பொடுசாக கட் பண்ணி வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் கடலப்பருப்பு 1 கப்பு நான் ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊறணும். ஊறினா தான் நம்ம வடைக்கு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை ஒரு கொத்து எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். 5-6 பூண்டு பல், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ முருங்கைக்கீரையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்ததை இதில் நான் எடுத்துக்கிறேன். இதை தண்ணியை ஊற்றாமல் சாப் பண்ணி எடுக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அதனால் சாப் பண்ணி பொடுசு பொடுசாக கட் பண்ண மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சாப் பண்ணுறேன். இதை மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். இதேமாரி ஃபைனாக சாப் பண்ணணும். இதே போல் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இந்த வாழைப்பூ முருங்கைக்கீரையும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இது கூட நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூ முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வாழைப்பூ, முருங்கைக்கீரை இது எல்லாமே ஒன்றா கலந்து எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த கடலப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் வடைக்கு. இது கூட 4 காஞ்ச மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்துருக்கேன், வறுத்தது, அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட கல்லுப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். இது தண்ணி ஊற்றாமல் நல்லா கோர்ஸாக அரைக்க போகிறோம். நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். வடை பதத்துக்கு தான் அரைக்கணும். இதை அரைச்சதை நம்ம ஏற்கனவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த சாப் பண்ணி வச்சுருந்த இந்த வாழைப்பூ கீரை கூட ஆட் பண்ணி எல்லாமே நல்லா ஒன்றுபட கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றுபட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிட்டு நல்லா நம்ம வடை பதத்துக்கு பிடிக்க வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோம். இது வடை பதத்துக்கு இருக்குது. இப்போது நம்ம வடை தட்டுறதுக்கு ரெடியான பதமாக இருக்குது. இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை இதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வடை செய்கிறதுக்கான சின்ன சின்னதாக உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டி வடை செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்படி இல்லாட்டின்னா வாழை இலையில கூட நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடை செஞ்சிட்ருக்கும்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். சின்னதாக சிம்மில் வச்சு நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ வடை நம்ம செஞ்சு வைக்கிறதுக்குள்ள அந்த எண்ணெய் சூடாகிடும். இப்போ இதை மாரியே நம்ம எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். பருப்பு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதே போல் நம்ம எல்லா வடையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். இதேமாரி ஒரு வடையாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு வடையாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீ இருந்துச்சுன்னா கருகிடும். இப்போலாம் இதுமாரி எல்லா வடையும் போட்டுட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம்.
சிம்மில் வச்சு நம்ம இந்த வடை செஞ்சால் தான் நல்லா வரும், இல்லாட்டினா தீஞ்ச மாரி ஆகிடும். இப்போ இதை போல் நம்ம வாழைப்பூ வடை செஞ்சு எடுத்தாச்சு. இதை பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளார நம்ம சேர்த்துருக்கிற அந்த வாழைப்பூ, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.